சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம் துலாம் ராசி அன்பர்களுக்கான உங்களுடைய எதிர்காலத்தினுடைய மறுபக்கம். இந்த எதிர்காலம் ரகசியம் தெரிஞ்சால் 100% இல்லை 200% உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இது பார்ட் 2க்கான வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1க்கான வீடியோ நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவில் கொடுத்துருக்க பலன்கள் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இரு பாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தான். துலாம் ராசிக்காரர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தனியாக வாழ்ந்துட்டு இருக்க இந்த துலாம் ராசி அன்பர்களே, தனியாகவே வாழ பழகிக்கிட்ட துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் தனியாக வாழ்ந்தால் தான் நிம்மதியாக இருப்பீங்க. உங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்ப வச்சாங்க பாருங்கள், அதுதான் உண்மை. உட்காந்து யோசித்து தனியாக முடிவெடுத்தும் சரி உங்களால் இண்டிவிஜுவலாக வாழ முடியும். அவ்வளோ ஒரு வல்லமை பொருந்தியவர்களாக இருப்பீங்க. காலப்புருஷ தத்துவத்தின்படி 7வது ராசி இந்த ராசி. திருமணம் அப்படின்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணாலும், கல்யாணம் பண்ணாலும் சரி, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறனாலும் சரி, உங்களுடைய திருமண லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 0 தான். மற்றவங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய லைஃப் ரொம்ப 0வாக இருக்குது. 3 விஷயம் இருக்குது. திருமணத்துக்காகவே ரொம்ப போராடுறீங்க. திருமண பாக்கியமே உங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் இருக்கும். திருமணம் ஆச்சு அப்படின்னா ஒன்று லேட் மேரேஜாக இருக்கும், அப்படி இல்லைன்னா திருப்தி இல்லாத மேரேஜாக இருக்கும். அதே மீறி இது ரெண்டுமே நடந்தால் இவங்க தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி போவாங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், விசாகம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். மனசில் கொடி கட்டி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் போகிறோன்னு நினைப்பாங்க. நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணுன்னு நினைப்பாங்க. அட்லீஸ்ட் இன்றைக்கி நம்ம கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்லாம், இல்லை மற்றவங்ககிட்ட கையேந்தி கூட நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வலியும் வேதனையும் முடியவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க கோவப்படவே மாட்டாங்க. ஆனால் கோபப்பட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சிக்கலில் போய் முடிஞ்சிடும். 10 பேர் இருக்காங்கன்ட்டு யோசிக்கவே மாட்டாங்க. டைரெக்டாக பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. மனசில் என்றைக்குமே நேர்மையான எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. யாருடைய வாழ்க்கையுமே சரி இவங்க கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை போச்சுன்னா கூட பரவாயில்லன்னு யோசிப்பாங்க. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்வியூக்கு போனாங்கன்னா 4 பேர் உக்காந்துட்டு இருக்காங்க. 3 பேரில் இவங்க செலக்ட் ஆகிட்டாங்க, இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவங்க வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த அளவுக்கு ஹெல்பிங் தன்மை உடையவங்க தான். ஆனால் இவங்க வாழ்க்கையில் அடுத்தவங்க விளையாடாவது கேமே இல்லைன்னே சொல்லலாம். அவ்வளோ மோசமாக கேம் விளையாட்டு போயிருப்பாங்க மற்றவங்க. இவங்க வாழ்க்கையை கெடுக்கிறவங்க வேறு யாருமே இருக்காது. வெளியிலேருந்துலாம் யாரும் வரமாட்டாங்க. கூட இருக்கிறவங்களே தான் இவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு போவாங்க. துலாம் ராசிக்காரங்க அவ்வளோ ஈஸியாக பொய் சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் உண்மையை தான் சொல்லுவாங்க. அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டான பிரச்சனை நடந்திருக்குன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், ஆளுமை திறன் உடையவங்க. அவ்வளோ ஆளுமை திறன் இவங்ககிட்ட இருக்கும். இவங்க இருக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா தனியாக பவர்ஃபுல்லாக தெரிகிற மாதிரி வலிமை இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களே சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்கள் இருந்தாலே அவங்களுடைய இடமும் செயலும் சரி வெவ்வேறு மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் ஒருத்தவங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் மாற்ற முடியும். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் சில செயல்களை மாற்ற முடியும் அப்படின்னா அது துலாம் ராசிக்காரர்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் ஹீரோவில் இருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் மேலே போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, உங்களை 100% மேலே போய் உட்காரணும், அதுவும் வலிக்காமல் போய் உட்கார வைக்கணும், உங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களால் மட்டும்தான் அது முடியும். நீங்கள் எப்பேற்பட்ட துலாம் ராசிக்காரர்களாலும் சரி ஒருத்தவங்களை பேலன்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்னா 2 பேர் தான். ஒன்று ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசிக்காரர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள். காரணம் என்ன அப்படின்னா இந்த 2 ராசியும் துலாம் ராசிக்கு ஒத்தே போகாது. கடைசி வரைக்கும் சரி இவங்க கடைசி வரைக்கும் 2 ராசிக்காரர்களோடு போராடி தோற்றுருவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்கு ஒரு முக்கியமான குணம் இருக்குது. என்ன அப்படின்னா தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதியும் செவ்வாய், கலத்திரஸ்தானாதிபதியும் இவருக்கு செவ்வாய் தான். துலாம் ராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு யோகம் இருக்கும், அவ்வளோ பலம் இருக்கும். ஒரு துலாம் ராசி பெண்கிட்ட நீங்கள் போய் பேசி பாருங்கள், 100% லாபமாக இருக்கும். அதே துலாம் ராசி பெண்கள் உங்ககிட்ட ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு லாபம் தான். அதே துலாம் ராசி பெண்கள் உங்களுக்கு மனைவியாக அமைகிறாங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுவுமே தேவை கிடையாது, அவ்வளோ பெஸ்ட்டாக லைஃப் இருக்கும். ஆனால் இந்த துலாம் ராசிக்காரர்கள்
பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனையே பொண்ணு தான். வேறு ஏதாவது பொண்ணால் தான் இவங்களுக்கு பிரச்சனையே வரும். ஒரு ஆண்கிட்ட கெட்ட பேர் வருது, அசிங்கங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது, அவமானங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது, நகையை அடக்க வைக்கிறது, தப்பான விஷயங்களில் ட்ராவல் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே ஒரு பெண் தான் உங்களுக்கு காரணமாக இருப்பாங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் டாக்டர்கிட்ட பணம் செலவு பண்ணியே ஆவீங்க. டாக்டர்கிட்ட செலவு பண்ணாமல் உங்களால் இருக்கவே முடியாது. மேஜராக ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி சந்திரன். ஸோ வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள், வேலைவாய்ப்பை பற்றிய சிந்தனைகள் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். நம்ம வீட்டில் உட்காந்தோமா, சம்பாதிச்சோமா, போனோமான்னு இல்லாமல் நம்மளால நம்ம குடும்பத்தை எப்படி டெவலப் பண்ண முடியும், நம்ம எப்படி வந்து நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் நம்மக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அவ்வளோ நல்லவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசிக்காரர்களை பற்றி ஒரு சின்ன விஷயம், இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். சாரணபாணி கோவிலுக்கு போகலாம், இல்லை திருத்தணி முருகர் கோவிலுக்கு போகலாம். ஆனால் இந்த கிட்ட முருகன் ஆலயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியே குரு தான், உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியும் குரு தான். உங்கள் 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு உச்சமடைறார், இந்த 4ஆம் இடத்துல குரு நீச்சமாகிறார். நீங்கள் எவ்வளோ நினச்சாலுமே சரி உங்கள் அம்மா கிட்ட உங்களால் பெருசாகவே இருக்க முடியாது, உங்கள் மனசில் பேச இருக்க முடியாது, ஆனால் பாசம் இருக்கும் இல்லையா. 3ஆம் வீட்டினுடைய அதிபதி வந்து குரு. அப்போ உடன் பிறந்தவங்க கிட்ட வந்து பாசம் இருக்கும். நீங்கள் நேரில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அட்வைஸ் பண்ணுவீங்க, ஆனால் அதை கேட்கவே மாட்டாங்க, அவங்க பெருசாக அவங்க கவனிச்சிக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் 6ஆம் வீட்டு அதிபதி குரு தான். உங்கள் பிரச்சனையை வேறு யாரும் க்ரியேட் பண்ணிக்க வேணாம், நீங்களே க்ரியேட் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு 6ஆம் வீட்டினுடைய அதிபதி குருன்றதுனால உடல் ரீதியான பிரச்சனை என்ன வருமோ அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களால் அது ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி 10ஆம் இடம் குரு வந்து உச்சமடையும் இடம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஜாதகத்தில் குரு வந்து உங்களுக்கு பலமாக இருந்தால் வேலை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும், வெளிநாட்டு வாழ்வு வந்து அதிகம் கொண்டவர்களாக இருப்பீங்க. அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சந்தோஷம் சரி அனுபவிக்காதவங்கன்னா அது துலாம் ராசிக்காரர்களை தான். அதனால் ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இட்டை குருஸ்வர தலத்திற்கு சென்று வாருங்க. முக்கியமாக வியாழக்கிழமை தினங்களில் நீங்கள் போயிட்டு வாங்க, பேர்லையும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. 3, 4, 6, 10 இந்த 4 இடமும் வலுப்பெறும். இந்த 4 இடமும் வலுப்பெற்றால் பண ரீதியான பிரச்சனையும் நீங்கும். பெண்கள் சம்பந்தப்பட்டமான பிரச்சனையும் சரி, வேட ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை உடல் ரீதியான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். முக்கியமாக வாழ்க்கையில் போராட்டம் அப்படின்றது ரொம்பவே குறையும். அதே மாதிரி படிப்பு அப்படின்றத தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வெளிக்காட்டிக்கணும், தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்ற விஷயம் இருக்கும். நிறைய பேர் போராடுவாங்க, நிறைய பேர் பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஃபோட்டோகிராஃபிஸ் ஃபீல்டில் போகிறது, ஏன் நிறைய யூடியூபர்ஸ் கூட இந்த துலாம் ராசிக்காரர்களில் இருப்பாங்க. நிறைய க்ரியேட்டிவிட்டிஸே துலாம் ராசிக்காரர்களில் தான் இருப்பாங்க. கெட்ட பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும், ஆனால் அதை மறைச்சிடுவாங்க. ஆசைகளை பெருசாக வெளிப்படுத்திக்கவும் மாட்டாங்க, ஆனால் இவங்கக்கிட்ட ஆசை இல்லாமல் இருக்காது. நட்பு வட்டாரம் இவங்களுக்கு பெருசாக இருக்கும், தன்னை தாழ்த்து மற்ற நட்பு வட்டாரம் அப்படின்றது இவங்களுக்கு பெருசாகவே இருக்கும். தன்னை அதோட முக்கியமான விஷயம் என்ன, நட்போட கண்ட்ரோலில் போய் இவங்க போய் விழுந்துட மாட்டாங்க. ரொம்ப சுதந்திரமாக ஃப்ரீ பேர்டாகவே இருப்பாங்க. நினச்ச விஷயங்களை நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் அந்த ஃப்ரீடம் எல்லாமே இருந்துமே லாஸ்ட்டில் ஃபெயிலியரில் தான் போய் முடியும். அதுதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரங்க வந்தாலே ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்தாலே கோபக்காரங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னும் இவங்களை வந்து தவறாக புரிஞ்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம், இவங்க அவ்வளவு அப்டேட்டான பர்சன்ட்டாகவே இருப்பாங்க. 5 வயசு குழந்தைகிட்டையும் பேசுவாங்க, 15 வயது இருக்கக்கூடியவங்கிட்டையும் பேசுவாங்க, 25 வயது பர்சன்கிட்டையும் பேசுவாங்க, 50 வயது பர்சன்கிட்டையும் பேசுவாங்க, 80 வயது பர்சன்கிட்டையுமே இவங்க பேசுவாங்க. சரிசமமாக எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடிய தன்மை உடையவங்க இவங்க. எந்த துறை சார்ந்தும் பேசுவாங்க, எல்லாருக்குமே இவங்க விட்டு கொடுத்து பேசுவாங்க. எந்த செயலையும் யோசித்து ஆராய்ந்து முடிவெடுத்து தான் செய்யணும் அப்படின்ட்டு இவங்க பேசுவாங்க. ஆனால் அடுத்த பிரச்சனைக்கும் யோசிக்க மாட்டாங்க, ஆராயவும் மாட்டாங்க. அந்த பிரச்சனை போய் மாட்டிக்கிறதுக்கு அப்புறமா எப்படி அதுலேருந்து வெளில வரணும்னு யோசிப்பாங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப கிரியேட்டிவாக யோசிப்பாங்க, அது யோசித்த விஷயங்களை செயல்படுத்தாமல் போயிடுவாங்க. காதல் அதிகமாக தோற்று போகிறவங்களும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். திருமண வாழ்க்கையில் அதிக தோற்று போகிறவங்களும் துலாம் ராசிக்காரர்கள் தான். இன்னொரு விஷயம், துலாம் ராசி கதைகள் பற்றி சொல்லணும்னா, 40 வயசு ஒரு பெண் இருக்காங்கன்னா 30 வயசு பெண்ணை பிடிச்சிருக்கும். 50 வயசு ஒரு பொண்ணு அப்படின்னா அவங்களுக்கு 30 வயசு பெண்ணை பிடிச்சிருக்கும். அதேமாரி 30 வயசில் ஒரு பையனோ இல்லை 45 வயசு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கும். இந்த வயது வித்தியாசம் அப்படின்றது துலாம் ராசி அன்பர்களுக்கு மேக்சிமம் இருக்காது. துலாம் ராசி அன்பர்கள் சிலர் பார்த்திங்கன்னா வயசு வேரியேஷனில் திருமணம் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆசைப்பட்டால் அதை அடையணும்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ யோசித்து தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி யோசித்து ஃபைனலைஸ் பண்ணணுன்றவங்க தான் அதை மிஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க.
இவங்க மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்தே பாதி லைஃப் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வாழ ஆரம்பிங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.